فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கம்மா. 47வது சூரா முஹம்மத். ஃபர்ஸ்ட் ஆயத். எவர்கள் நிராகரித்தும் அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்தும் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய செயல்களை பயனில்லாமல் ஆக்கிவிட்டான். முஹம்மத் சூராவில் எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது எவர்கள் நிராகரித்தும் 450 படி டோட்டலா நிராகரிச்சிட்டாங்க. புதிய வழியை ஏற்படுத்தி கொண்டார்கள். 450 பிரகாரம் அல்லாஹ்வின் வழியை முற்றிலும் கோணலாக்கி மறுத்து மாறுபட்டு விட்டார்கள். மக்கள் நல்ல செயல்கள் செய்வதை தடுத்து கொண்டும் இருந்தார்கள். 9:107 படி ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதை கட்டி எப்படி எப்படிலாம் கெடுக்கணுமோ, எப்படி எப்படிலாம் பிரிக்கணுமோ, ரசூலுக்கும் அல்லாஹ்க்கும் விரோதிகளை எப்படி உட்கார வச்சு பேசணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மஸ்ஜிதை கட்டி இந்த மாதிரி செயல்களில் மும்முரமாக இறங்கி விட்டார்கள். நிராகரித்தும் அல்லாஹ்வின் வழியில் செல்வதை தடுத்து கொண்டும் இருந்தார்களே, இவருடைய செயல் அனைத்தும் பயனற்றதாகி விட்டது. இன்றைய தினம் எல்லா மஸ்ஜிதுகளும் உருவாகிவிட்டன. காளான் போல மஷ்ரூம் மாதிரி கொச்ச கொச்சன்னு உலகம் பூரா போயிருச்சு. இதுக்கு யாரும் குரான் ஓதிடக்கூடாது, யாரும் குரானை பற்றி பேசிவிடக்கூடாது. நாங்க என்ன சொல்லுகின்றோமோ அதான் இஸ்லாம், அதான் சட்டம், இதை தான் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். அப்படி மீறி புயல்களை தடுத்தும் கொண்டும் அவர்கள் இருந்தார்கள். இன்றும் அதே வேளை ஒழுங்காக உலகம் முழுவதும் பறந்து விரிந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். 1400 வருஷத்துக்கு முந்தி போட்ட இந்த ஆயத்து இன்னைக்கு வரை நிலைச்சு வியாபித்து நிக்குதுப்பா. அன்னைக்கு சொன்ன ஒரு ஆயத்து இன்னைக்கு மாறுபடவில்லை. அது பெருசா வளர்ந்து இன்னைக்கு பெரிய அக்கிரமம். அன்னைக்கு முழுமையாக இன்று குரான் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ரசூலை நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி எந்தவித எண்ணமும் இல்லாமலே போய்விட்டது. இவ்வாறாக இவர்களை பற்றி அன்றைய தினமே அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொன்னது இன்று வரை ஒழுங்காக திறம்பட மேன்மையாக போய் கொண்டிருக்கின்றது இந்த காபிர்கள் நிராகரிப்பவருடைய வாழ்க்கையில். என்ன சொல்ல போறீங்க? அடுத்த ஆயத் படிங்க. ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்கள் செய்து முஹம்மது மீது இறக்கி அருளப்பட்டதின் மீது இது அவர்களுடைய இறைவனமிருந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகின்றான். இப்போ ஸ்டார்ட் என்ன போட்டிருக்குது? ஈமான் கொண்டு நற்செயல்கள். சற்று முன்தான் கூறினேன், நற்செயல்களை செய்வதற்கு இந்த குர்ஆன் சொல்லிய நல்ல செயல்களை சுவாமி சாலிஹாத் இதை செய்வதற்கு நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்து முஹம்மது மீது அருளப்பெற்ற இந்த வேதத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டும், அடுத்தது இது அவர்களுடைய இறைவனமிருந்துள்ள உண்மையாக இருக்கிறது. இது அவர்களுடைய இறைவனமிருந்து வந்த உண்மையாக இருக்கின்றது என்று இவர்கள்தான் உண்மைப்படுத்த முடியுமே தவிர, சற்று முன் படிச்சவங்கள அல்லாஹ் உண்மையை தவிர கூறாதீர்கள் போன
பயன்ல பார்த்தோம். இப்போ அவர்களுக்கு இது உண்மையாக தெரியும். அவர் மட்டும் தான் உண்மைப்படுத்த முடியும் அனைத்தையும். யார் உண்மைப்படுத்துவார்கள்? ஈமான் கொண்டு நற்செயலை செய்து முஹம்மது இறக்கப்பட்ட இந்த புத்தகத்தின் மீது முழு ஈமான் கொண்டு அதம் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் படிங்க. உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ ம். அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகின்றான். இப்போ நேத்து வரை நம்ம செய்த என்னென்னலாம் தீமை பண்ணோமோ இந்த குரான் ஓதுறதுக்கு முந்தி அனைத்து தீமைகளையும் அல்லாஹ் போக்கி நீக்கி அதுக்கு உங்க நிலைமையை சீராக்கி விடுகின்றான். இனி உங்கள் நிலைமை இஸ்லாமிய வாழ்க்கையில் முற்று நுழைந்து விட்டது. சீராய் கொள்கின்றான். இனி நீங்கள் தப்பி தவறி கூட தவறான பாதையில் போக மாட்டீர்கள். அல்லாஹ் பொறுப்பேற்படுத்திக் கொண்டான். உங்களுக்கு எல்லா உதவியும் செய்து உங்களை சீராக்கி எந்த குறையில்லாம் வாழ்வதற்கு அந்த ஏக இறைவன் உங்களை பொறுப்பேற்று தனக்கு பொறுப்பாக ஆக்கினான். என்னுடைய பொறுப்பு இது. உங்களுக்கு உதவி செய்யறதும் காப்பாத்துறதும் உங்களை மேன்மைப்படுத்துறதும் என்னுடைய டியூட்டி கடமை என்று ஏற்படுத்திக் கொண்டான். பார்த்துக்கங்க அடுத்த slide எப்படி ஆரம்பிக்கிறது சொல்றாங்க. இது இது ஏனெனில் நிராகரிப்போர் அஸ்- அசத்தியத்தையே நிச்சயமாக பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் இந்த நிராகரிப்பவர்கள் அசத்தியம் பொய்யையே பின்பற்றுகின்றார்கள். அவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட ஓர் வழிமுறை. இது பக்கத்துல முதல்ல சொன்னதுக்கு 2 முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு 450 எழுதிக்கிறங்க. 47 1 வந்து இஸ் ஈக்குவல் டு 4ல 150. இப்போ 47 3 கூட இஸ் ஈக்குவல் டு 4ல 150. பொய்யை தான் நாங்க உருவாக்கி எங்களுக்குன்னு ஒரு மதத்தை நாங்கள் ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். 450 நிறைய தடவை சொல்லிவிட்டேன். அந்த கூட்டம் தான் அந்த பொய் கூட்டம். அசத்தியம். நாங்களாக எது ஏற்படுத்திக் கொண்டோமோ அதுதான் வழியை தவிர நபியே உங்க பேச்செல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று முடிவு செய்து விட்டார்கள். காரணம் அசத்தியத்தை விரும்புறாங்க. உண்மை பக்கம் வர்றதுக்கு அவங்க இஷ்டமே கிடையாது, ஆசை கிடையாது. நம்பிக்கை கொண்டவர்களோ நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடம் இருந்து வந்துள்ளதையே பின்பற்றுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அப்ப ஈமான் கொண்டவர்கள் உங்கள் இறைவன் வந்ததையே பின்பற்றுகிறார்கள். இதுதான் எங்களுக்கு வேணும். யாரு ஈமான் கொண்டவங்க சொல்லுவாங்க இந்த புத்தகமும் இந்த புத்தகத்தை கொண்டு வந்த நபி தான் எங்களுக்கு வேணும் என்று கூறுவார்கள். இவ்வாறே மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நிலைமையை உவமானங்களாக்குகின்றான். இப்ப அந்த கடைசி வரை முக்கியமானவர். இவ்வாறு அல்லாஹ் அவர்களுடைய நிலைமைகளையே அவங்க பொசிஷன் அதையே என்ன செய்கின்றான்? உதாரணமாக உவமானங்களாக ஆக்குகின்றான். இப்பொழுது ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க இப்பொழுது எந்த எந்த நிலைமையில் இருக்கின்றீர்களோ காரணம் நீங்கள் ஓதுகின்ற முறையில் உள்ள விஷயம்தான். கோளாறா இருந்தால் ஓதுவது கோளாறாக இருந்தால் தவறாக இருந்தால் சரியாக புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் நிலை இருந்தால் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று உங்க நிலைமையே போதும். ஒழுங்காக ஓதிக்கொண்டு வருவார்களே ஆனால் அவர்கள் நிலைமை எப்படி இருக்கு என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே உங்க நிலைமையே உங்களுக்கு போதுமானது. நீங்க குர்ஆனை ஒழுங்காக ஓதிக்கொண்டு வருகின்றீர்களா? அதன் நடப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்களா? இல்லையா என்பதை உங்களுடைய நிலைமையே காட்டி கொடுத்து விடும். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? குர்ஆன் ஓதல. நீங்க நஷ்டப்படுறீங்களா? குர்ஆன் ஓதல. உங்களுக்கு வியாதி பிடிச்சுக்கிச்சா? குர்ஆன் ஓதல. இதுதான் நிலைமை, உங்க நிலைமை. இந்த நிலைமையே உங்களுக்கு போதும். சாட்சியாகவும் உங்களுக்கு அது வழிகாட்டியா ஆக்கிவிடும். நீ என்ன நிலைமை இருக்கிறாய்? ஓதுகை பொறுத்து கொண்டுதான்
உங்க நிலைமையே மாறுது. குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்தவர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம், துன்பம், வியாதி எல்லாம் வறுமை, கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உலகம் நடந்துட்டு இருக்குது. காரணம் குர்ஆனை ஓதாதவர்கள். குர்ஆனை ஓதியவர்கள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியாது. சொல்லவும் மாட்டார்கள். சொன்ன அவசியம் கிடையாது. அவங்க நல்ல சந்தோஷம் இருப்பாங்க. அவங்க நிலைமை எல்லாம் சீராக, சிறப்பாக இருக்கும். இப்போ உங்க நிலைமை வைத்துக்கொண்டு, இது ஏன் வந்தது? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? இப்படி நான் நேற்று இருந்தது நீங்க நல்லா இருக்கிற காரணம் என்ன? 2யும் நீங்கள் அறிந்து கொள்வீங்கப்பா. நண்பர்களே, ஈஸியா கத்துக்கலாம். நீங்க என்ன காரணம்? இன்னைக்கு வர கஷ்டத்துக்கும், துன்பத்துக்கும் என்ன காரணம்? இன்னைக்கு நன்மையாக இருக்கிறோமே, சந்தோஷம் இருக்கிறோமே, அதுக்கு என்ன காரணம்? 2யும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஓதுகின்ற முறையை பொறுத்து. படிங்க. இது ஒரு 4. முக்கியமான ஆயத்து. இத அட்டெண்ட் பண்ணிக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க. உங்கள் நிலைமையே உதாரணமாக்கிட்டான். வேற எங்கேயும் போய் உங்களுக்காக ஒரு சான்றோ, உதாரணம் எடுக்க தேவையில்ல அல்லாஹ்வுக்கு. நீனே போதும்பா. நீங்க என்ன நிலைமை இருக்கிறியா? சந்தோஷம் இருக்கிறியா? காரணம், நீ குர்ஆன் ஒழுங்கா ஓதிக்கோ, உண்மையின் பக்கம் இருக்கின்றாய் என்று அர்த்தம். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். கஷ்டத்துல இருக்கிறியா? நீ குர்ஆனை விட்டுட்டாய். சரியாக ஓதவில்லை என்று அர்த்தம். அல்லது பணக்காரனுக்கு மேல பணம் குடுத்துட்டு இருக்கிறான்னா, அவன் நினைச்சுக்க கூடாது, நான் நல்லா இருக்கிறேன், ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவனுக்கு அந்த பணத்தால தான் பெரிய கேடே வரப்போகுது. பணத்தால தான் கேடே வரப்போகுது. சரி. படிங்க, அடுத்து படிங்க. 4. நிராகரிப்பவர்களை நீங்கள் போரில் சந்திப்பீர்களாயின் அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுங்கள். இப்போ கடும் நிராகரிப்பவருடைய கழுத்துக்களை வெட்டுங்கள். போரில் நீங்கள் ஈடுபட்டால், அவர்களை சந்திப்பீர்களேயானால், எல்லாரும் இன்னைக்கு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குர்ஆன் இப்ப கழுத்த வெட்ட சொல்லுது, கைய வெட்ட சொல்லுது சொல்லிட்டு பாருங்க. அநியாயம் இப்படி இப்படி ஒரு ஆயத்தெல்லாம் இந்த குர்ஆன் இருக்குது என்று மற்ற மக்கள் எடுத்து சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நிராகரிப்பவர்கள் உங்களை அடிக்கவோ, கொல்லவோ, சண்டையிடவோ வந்தால் நீங்கள் கழுத்துக்களை வெட்டுங்கள். சண்டையில போர் வந்துருச்சு, வார் வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்? யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு எதிரியே ஒருத்தன் இன்னொருத்தன் கொலை பண்ணுவான். ஜெயிக்கிறதுக்கு. கொலை பண்ணாம இருக்கிறதுக்கா சண்டை வருது? அல்லாஹ்வே உண்மைய சொல்லிட்டேன். உண்மை கழுத்துக்களை வெட்டுங்கள். அடுத்தது. கடும் போர் செய்து நீங்கள் அவர்களை வென்றுவிட்டால் அவர்களுடைய கட்டுக்களை பலப்படுத்தி விடுங்கள். கடும் போர் செய்யுங்கள். அவங்க ஈஸி கிடையாது. அடிக்க வர்றான். நீங்க உங்க உங்க உயிர் போகும், அவன் உயிர் போகும். கடும் போர் செய்து நீங்க ஜெயித்து விட்டால், இப்ப கைதிகளை பிடிப்பீங்க. பிடிச்சு இறுக்கி கட்டி போடுங்க. கட்டி போடுங்க. அதன் பிறகு யாதொரு ஈடு பெற்றோ அல்லது உபகாரமாகவோ அவர்களை விட்டுவிடுங்கள். அவங்க உங்களுக்கு நஷ்டம் தர்றேன், இவ்வளவு தர்றேன், அது தர்றேன்னு சொன்னாங்கன்னா, தாராள நஷ்டம் வாங்கிட்டு விட்டு விடுங்க. அவரை விட்டு விடுங்கள். போப்பா, போய் போய் தொலைப்பா விட்டுருங்க. ஆமா. அதுக்கு மேல ஒண்ணும் தப்புன்றாதீங்க. அல்லது உபகாரமாகவோ அவர்களை விட்டுவிடுங்கள். போரில் தங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கும் வரையில் இவ்வாறு செய்யுங்கள். எதிரே உங்கள் வெட்ட ஆயத்தை வெட்ட வர்றான். அவன் கீழே போட்டு சரணடுற வரை நீங்க சண்டை போட்ட விடாதீங்க. குட்டியும் ஓட்டுறாதீங்க. அவன் போர்ல முடியாதுன்னு சொல்லி வாழை கீழே கத்தி கீழே போட்டுட்டு சரணட வரையும் நீங்க சண்டையிடுங்கள், போரிடுங்கள். இது இறை கட்டளையாகும். இது இறைவனுடைய கட்டளையாகும். நபியுடைய கட்டளை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்களா? நபி இந்த மாதிரி சொன்னா நபி மேல குறை சொல்றாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது இறைவனுடைய கட்டளையாகும். இது இறைவனுடைய கட்டளை. புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களிடம் பழி வாங்கி இருப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் அவரிடம் பழி வாங்கியிருப்பான். நீங்க விட்டுட்டீங்க.
ஏதோ உபகாரம், ஏதோ தர்றேன் பொருள் தர்றேன், நஷ்ட தர்றேன்னு சொல்லிட்டீங்க. இப்படியே சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ் நாடி இருந்தான்டா, பழி வாங்கி இருப்பான் அவனை. ஆயினும் அவன் உங்களில் சிலரைக் கொண்டு சோதிக்கின்றான். என்ன இருந்தாலும் சிலரைக் கொண்டு சிலரை சோதிப்பதற்காக தான் இவ்வாறாக நடைமுறையும், இவ்வாறாக சட்ட திட்டங்களையும், இவ்வாறாக கட்டளையும் அல்லாஹ் இட்டு வருகின்றான். உங்களை சோதிப்பதற்காக. ம். ஆகவே அல்லாவின் பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றுப் போகுமாறு செய்ய மாட்டான். இப்ப அல்லாஹ்வின் பாதையில நாம் இன்னைக்கு இருக்கிறோம்ப்பா. உலகம் வேண்டான்னு சொல்லும்போது, அல்லாஹ்வின் பாதைய எடுத்துக்கிட்டு, நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கிருவோம். இது மேல நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு. இது மேல ஆசை இருக்குது. ஏதாவது செய்யணும் என்ற ஆசையோடு நம்ம இப்ப இறங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வின் பாதை பிடிச்சு போச்சு. அந்த அல்லாஹ்வின் பாதைய அறிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு வழி அறிவிக்கணும். இப்ப என்ன படிச்சீங்கம்மா நீங்க? அல்லாஹ்வின் பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ ம், அவர்களுடைய செயல்களை ம். அவன் பயனற்றுப் போகுமாறு செய்ய மாட்டான். ஆகவே இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்க முயற்சி வீணாயிராது. ஒரு ஆசையோடு நாம் படிக்கிறோம். உலக மக்கள்லாம் வெறுத்து இருக்கும் சமயத்தில், நாம் ஆசையோடு இந்த புத்தகத்த படிக்கிறோம். அதனால இது பயன் அளிக்காமல் போய்விடாது. நிச்சயமாக இதுக்கு பயனும், உபயோகமும், நன்மையும் நிச்சயமாக உண்டு. நீங்க எல்லாரும் நம்புங்க. நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 5. அவன் அவர்களை வழியில் செலுத்துவான். இப்பொழுது அவன் வழி. இப்ப சிராத்தல் முஸ்தகீம். வழின்னா சிராத்தல் முஸ்தகீம் தான். வழியில் செலுத்துவான். இன்னும் அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்துவான். இப்ப ஆரம்பத்துல படிச்சீங்க 2ல 47ல 3 படிச்சீங்கல்ல, நிலைமையை செய்வான். உங்க நிலைமையும் சீர்படுத்துவான். உங்க நிலைமை இன்னைக்கு உள்ள நிலைமை கஷ்டத்துல இருக்கிறியா? நிச்சயம் நான் கவலைப்படாத. நான் உனக்கு எல்லா உதவியும் செய்றேன். நான் சீர்படுத்திடுறேன். ஒரு சோதனைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். 6. மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான். அவனுக்கு அறிவிச்சிட்டான்ல, இப்படிப்பட்ட மக்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு சொர்க்கம்தான் என்று சொல்லிவிட்டான்ல, அந்த சொர்க்கத்தில் உங்களை பிரவேசிக்கச் செய்வான். 7. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி புரிந்தால், அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து, உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி விடுவான். இப்ப அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை என்ன? சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க அல்லாஹ் உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், இந்த குர்ஆன் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆன்ல கூறியிருக்கின்றானே, அந்த குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டு இதன்மா நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் நீங்க குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது. இப்பொழுது அல்லாஹ்வுக்கு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உதவிகள் நாம் செய்ய இருக்கின்றது. இப்பொழுது முதல் உதவியை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப முதல் உதவிய நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான். நீங்க எந்த கவலையும் படாதீங்கப்பா. அல்லாஹ் இருக்கிறான்ப்பா. இந்த குர்ஆன் சொன்னத நான் நம்புறேன்ப்பா. நம்புறதுக்கு அல்லாஹ் சீக்கிரத்துல எனக்கு ஒரு அழகான சான்றுகளையும், உதாரணங்களையும் எனக்கு கற்றுத் தருவான்பா. அதுல எந்த சந்தேகம் இல்லப்பா என்று ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பேசிக்கிருங்க. நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். 8. அன்றியும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். நிராகரிப்பவருக்கு அவர் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கண்ணா பார்த்துட்டீங்க. அவ்வளவு பேரு கேடுதான். எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாகவும் ஆக்கிவிடுவான். எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. வேஸ்ட்டா வாழ்ந்துருக்காங்க அவ்வளவு பேரும். ரொம்ப கோடீஸ்வரன் பணக்காரன் வாழ்ந்துருக்கான் இன்னைக்கு. வேஸ்ட். டோட்டலா வேஸ்ட் ஆச்சு அவங்க வாழ்க்கை. 9. ஏனெனில் அல்லாஹ் இறக்கியதை திட்டமாகவே அவர்கள் வெறுத்தார்கள். ஏனெனில் அல்லாஹ்வே உதாரணம் சொல்றான்ப்பா காரணம். அல்லாஹ் இறக்கி வைத்தது. அல்லாஹ்
குர்ஆனில் எதை சொல்லியிருக்கின்றானோ, திட்டமாக வெறுத்தார்கள், மறுத்தார்கள், செய்வதே கிடையாது. அதற்கு மாறாக இவர்களாக ஒரு வழி அமைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்கனவே நான் நிறைய உதாரணம் சொல்லிட்டேன். அவங்க 5 வேளை செயல்கள் ஒரு நாளைக்கு, 30 நாள் நோன்பு, அந்த ஹஜ்ஜி அவங்க செய்ற ஹஜ்ஜி, இதெல்லாம் பார்த்துக்கிருங்க. இது 3 குர்ஆன்லயே கிடையாது. கிடையாதத செய்றாங்க. அல்லாஹ் சொல்றத வெறுத்தாங்க. ரசூல் சொன்னத வெறுத்தாங்க. நாங்க இப்படிதான் செய்வோம் என்று ஒரு வழிமுறையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். 450 பிரகாரம். ம். ஆகவே அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாக ஆக்கிவிட்டான். அ. 10. அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? ம். இப்ப ஏற்கனவே இந்த பிரயாணம் செய்து விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஏற்கனவே திருப்பி சொல்ல அவசியம் கிடையாது. இப்ப அதுக்குள்ள வழிமுறை என்ன? ஜிக்ர் மூலமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ம். அல்லாஹ் அவர்களை அடியோடு அழித்து விட்டான். ம். காபிர்களுக்கும் இவை போன்றவைதாம் முடிவுகள் உண்டு. ம். என்னைக்கு எந்த ஊரு, எந்த கவுமுகளை, எந்த கூட்டத்தை அழிச்சானோ, அதே அழிவு இந்த குர்ஆனை நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு உண்டு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. 11. இது ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான். இது ஏன் தெரியுமா? எதுக்கு சொல்றேன் தெரியுமா? காரணம், நம்பிக்கை கொண்டவருக்கு நான் பாதுகாவலனா இருக்கிறேன். அவங்க அழிச்சே தீருவேன். அது எந்த சந்தேகம் கிடையாது. உங்கள சந்தோஷமா வாழ வைப்பேன். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்பிக்கை கொண்டவருக்கு பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கின்றான். அன்றியும் காபிர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்பதனால்தான் காபிர்களுக்கு யாரும் பாதுகாவலன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிருங்க. எக்காலத்திலும் இந்த குர்ஆன் நிராகரிச்சு இன்னைக்கு சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே கூட்டத்தினர், அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒண்ணு உங்கள மாரி மூமின்கள் இந்த ஆண்கள், பெண்கள் மாரி மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாப்பும், அவனுடைய உதவியும், அவனுடைய வெற்றியும், அவனுடைய பாக்கியமும், அவனுடைய பரக்கத்தும், அவன் நேமத்து அனைத்தும் உங்களுக்கு தான் இருக்கு தவிர, மற்ற எவர்களுக்கும் கிடையாது, கிடையாது. ம். 12. நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்கின்றான். ம். திருப்பி வந்துருச்சுப்பா. நம்பிக்கை கொண்டு அதுக்கப்புறம் சாலிஹா நற்செயல்கள். புரிஞ்சுக்கிருங்க. நீங்க நற்செயல் செஞ்சிட வேண்டாம். ஏதோ செய்றீங்க. அது அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு செய்யுங்க. என் மீது அதாவது என்னை புரிஞ்சுக்கிருங்க. என் நபிய புரிஞ்சுக்கிருங்க. இஸ்லாத்தை மட்டும் நுழைஞ்சிருங்க. இப்ப செய்யுங்க, நல்லது செய்யுங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். எவர்கள் ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்கள். எல்லாத்துக்கு முன்னால நற்செயலுக்கு முன்னால இந்த வார்த்தை அவன் போட்டிருக்கிறான். எது? ஈமான் கொண்டு. படிங்க. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ம். ஆனால் நிராகரிப்பவர்களோ அனுபவித்துக் கொண்டும் கால்நடைகள் தீனி தின்பதை போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள். நிராகரிப்பு என்ன பசங்க இன்னைக்கு? ஒரே ஜாலி என்ஜாய்மெண்ட். எங்க கல்யாணம் நடக்கும் போய் சாப்பிட்டு வந்துடணும். இங்க சாப்பிடணும். நல்ல மிருகங்களைப் போல தின்று கொண்டும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நிராகரிப்பவர்கள். அது குர்ஆன் என்னன்னு தெரியாது. நல்லது தெரியவே தெரியாது. உண்மை எதுன்னு தெரியாது. இறைவனுக்கு தெரியாது. ஒண்ணுமே புரியாம இருக்க வச்ச காச வைச்சுக்கொண்டு ஆட்டமும், பாட்டமும், சாப்பாடும், கூத்தும் போயிட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அநியாயம் நடந்துட்டு இருக்குது. இந்த அநியாயத்தின் பக்கமா நீ போயிடான்னு சொல்றான். இந்த அநியாயம் செய்றாங்கல்ல, இவங்க கூட்டத்திலே இவங்க வீட்டுக்கு கால் எடுத்து வச்சிராதீங்க. அநியாயம் வாழ்க்கை நாசமாயிடும். நீங்க செஞ்ச நல்ல காரியம் அவ்வளோ அன்னைக்கே பாழா போயிரும். இந்த மாரி கூட்டத்த நீங்க பார்க்கிறதோ, பேசுறதோ, அவங்க வீட்ல போய் கால் எடுத்து வைக்கிறதோ, அந்த பக்கம் போறதோ,
ஒரு காலும் உங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் சீக்கிரத்தில் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். அது ஒண்ணும் செய்ய முடியாது. ம். நரக நெருப்பே இவர்கள் தங்குமிடமாக இருக்கும். ம். சரி. ம். 13. ம். மேலும் உம்முடைய ஊரை விட்டு உம்மை வெளியேற்றியவர்களை விட எத்தனையோ ஊர்கள் மிக்க பலமுடையவர்களாக இருந்தார்கள். ஆ. நபியே, உங்கள அந்த ஊர்ல விட்டு வெளிய தள்ளுனாங்கல்ல. இந்த கூட்டம் மக்கா காஃபிர் அனுப்பிச்ச, அதை விட சக்தி வாய்ந்தவைங்க, பெரிய பலசாலிகளா இந்த ஊர்ல இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்துக்கிறாங்க. ம். அவர்களை நாம் அழித்தோம். அவர்களை நாம் அழித்தோம். ஆகவே அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்கவில்லை. அன்னைக்கு அழிக்கும்போது உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. எந்தெந்த தெய்வத்தையோ கும்பிட்டு இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு தெய்வம் உதவி செய்யல. அவங்களுக்கு தலைவன் இருந்தானுங்க, தலைவன் உதவி செய்யல. எல்லோரையும் அதுல அடித்துக் கொண்டு சென்று விட்டது. ம். 14. எனவே எவர் தம் இறைவனின் தெளிவான பாதையில் இருக்கிறாரோ ம். அவர், ம். ம். எவனுடைய செயலின் தீமை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளதோ, ம். ம். இன்னும் எவர்கள் தம் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ ம். அத்தகையோருக்கு ஒப்பாவாரா? ம். இந்த நன்மையான காரியங்கள் செய்வர்கள், இந்த கூட்டம் இருக்குதே, இப்ப சொன்ன ஆண்டவன் இவங்கலாம் யாரு? இந்த அரபு கூட்டம். அரபுகள் கூட்டம். நாங்க முஸ்லீம் என்று சொல்லி முஸ்லீமான கூட்டம் ஒன்று இருக்குதுல்ல. நாங்க இஸ்லாமிய நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டமும், இந்த நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய ஒப்பாவாங்களா? இந்த கூட கேடுகெட்ட கூட்டம். அரபு கூட்டமும், நான் முசல்மான் சொல்லிய கூட்டமும் எனக்கு கேடுகெட்ட கூட்டம். எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயலை செய்தார்களோ, அவர்களும் இவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் நம்மிடம் கேட்கின்றான். ம். 15. தக்வா உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது, அதில் மாறுபடாத தெளிந்த நீரைக் கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன. யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? மேல படிச்சீங்க first line. தக்வா உடையவர்களுக்கு. தக்குவா உடையவர்கள். அந்த தக்குவாவ உடையது மட்டும்தான் நம்பிக்கை கொள்ள முடியும். அந்த தக்குவா என்ற டிகிரி அல்லாட்டருந்து எவன் வாங்குறானோ, அவன் மட்டும்தான் இந்த பாக்கியத்தை அடைவான். அது யாரும் முடியாது. ஏன்னா தக்குவா உடையவன் மட்டும்தான் இந்த குர்ஆனை பின்பற்ற முடியும். வேற யாரும் முடியாது. ஆகவே அவர்கள் தான் சொர்க்கத்தில் செல்வதற்கும், அங்கு உள்ள பலன்களை அடைவதற்கும், புசிப்பதற்கும், குடிப்பதற்கும் தகுதியானவர்கள். அந்த தக்குவா உடைய ஆணும், பெண்ணும் தான். ம். இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லாவிதமான கனி வகைகளும் ம். தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு. ம். நரகத்தில் எவன் என்றென்றுமே தங்கியிருந்து ம். கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகி விடுமோ அவனுக்கு ஒப்பாவாரா? அல்லாஹ் காப்பாத்தன்ப்பா நம்மள. நரக நெருப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. சுடுதண்ணி லேசா கை வைங்க என்னம்மா சொல்லியேன்னு உயிர் போற மாரி கத்துறீங்க. சுடுதண்ணி கை வச்சா. அவ்வளவையும் நெருப்பு உடம்புல எரியுது. அந்த நெருப்பு தண்ணி தான் குடிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு தனியா உட்கார்ந்து, இந்த மாரி கஷ்டம் ஒண்ணு இருக்குதே. நெருப்ப தொட முடியல. சுடு தண்ணிய தொற்ற முடியல. சூறாட்டி வாயில வச்சாலும் ஆவுன்னு பொத்துருது. நாக்கெல்லாம் பொத்துருது. அப்போ இந்த நரக நெருப்ப சொல்றானே, இதிலே உட்காரணும், இதிலே தூங்கணும், இதில குடிக்கணும், குளிக்கணும் எல்லாம் அதான்டா உனக்குன்னு சொல்றானே. கொஞ்சம் உட்கார்ந்து தனிமையா ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்களேன். இது என்ன இந்த மாரி இருக்குது? இதில போய் விழணுமா? ஒழுங்கா குரான் எடுத்து ஒழுங்கா ஓதினா அல்லாஹ் உதவி செய்வானே என்று இன்னைக்காவது மனசு மாறிக்கிருங்கப்பா. அதான் சொல்ல முடியும் தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ம். படி. 16. ம். இன்னும் அவர்களில் உம்மை செவி மடுப்பவர்களும் இருக்கின்றனர். ம். ஆனால் அவர்கள் உம்மை விட்டு வெளியேறியதும் எவர்களுக்கு ஞானம் அருளப் பெற்றதோ அவர்களை பார்த்து,
அவர் சற்று முன் என்ன கூறினார் என்று பரிகாசமாக கேட்கின்றனர். அவர்கள் இத்தகை அவர்கள் ரசூல் பேச்சை கேட்கின்றார்கள். கேட்டுட்டு வெளியே வந்தோன்னே, யாரெல்லாம் ரசூல் பேச்சை கேட்டு நம்பினார்களோ, அவரை பார்த்து கிண்டலாக, சற்று முன் என்னப்பா சொன்னார் அந்த ஆளு? சும்மா சொன்னாரா? நரகம் சொர்க்கம்னு சொன்னாரா? என்று கேலியாக கேட்கின்றார்கள். யாரு? ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். இந்த மாரி எல்லாம் உட்கார்ந்து கேட்டீங்க. நான் தான் உட்கார்ந்து கேட்டேன். மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. வெளிய வந்தாச்சு. அந்த நல்லோர்களை பார்த்து இந்த காஃபிர் கூட்டம் கிண்டலாகவும், கேலியாகவும், "என்னப்பா சற்று முன் நபி முஹம்மது சொன்னாரு?" என்று கேட்கின்றார்கள். அப்புறம். இத்தகையோரின் இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னைக்கு நீங்க குர்ஆன பத்தி சொல்லுங்க. சொந்த பந்தர்கள் சொல்லுங்களேன். யாராவது சீரியஸா கேட்கறாங்கன்னா, கேலி பண்ண நீங்களே பார்த்துக்கங்க. நல்லா பார்த்துக்கங்க. யார் நீங்க ஒவ்வொருத்தரும் சொந்தட்ட போய் சொல்லுங்க. நண்பர்ட்ட போய் சொல்லுங்க. தெரிஞ்சவங்கட்ட போய் சொல்லுங்க. அண்டை வீட்டு பக்கத்துல போய் சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு மதிப்பு, மரியாதை குடுப்பாங்களா? கேலி பண்ணுவாங்களா? கிண்டல் பண்ணுவாங்களான்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. இந்த மாரி நிலைமை போயிட்டு இருக்கு இன்னைக்கு. எப்பேர்ப்பட்ட அசாபு, எப்பேர்ப்பட்ட ஒரு நரக வேதனை நம்மளுக்கு காத்துட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் கூட தெரியாம அவங்களுடைய செயல்கள் பாழாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இன்னைக்கு. அதுல 1, 2 எண்ண முடியாத கூட்டம். நிறைஞ்சிருக்கு. நிறைஞ்சு வழியுது. அப்பேற்பட்டவங்க நிறைஞ்சு அந்த கூட்டத்துல அப்ப நம்ம உட்கார்ந்துட்டுருக்கிறோம். தைரியமா ஆண்டவர நம்பி படிப்போம். ஓதுவோம். நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் கைவிட மாட்டான். புரிஞ்சுக்கிறோம். கஷ்டப்பட்டு பிடிப்போம். அப்படியே ஓதிட்டு இருக்கீங்க எல்லாரும். நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா உதவியும் உண்டு. பாதுகாப்பு உண்டு. எந்த கேலியும், கிண்டலும் செய்யக்கூடிய எந்த மனிதனும் உங்க கிட்ட வராம அல்லாஹ் காப்பாத்துவான். நீங்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளையே பின்பற்றுகின்றனர். மனசு என்ன பண்ணுதோ அத பண்ணிட்டு போறாங்க. நானும் எத்தனையோ தடவ சொல்லி பார்த்தேன். என்னப்பா குர்ஆன் பத்தி பேசிட்டு இருக்கிற? நாடு எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்குது. சயின்ஸ் எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்குது. நீ இன்னும் குர்ஆன் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு என்னை கேலி பண்ண கொண்டே இருக்கிறாங்க. சொன்ன உண்டு. தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்ப பேச்சு பாடி இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். படிங்க. மேலும் எவர்கள் வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய வழியை அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வாவை அளிக்கின்றான். இப்போ விட்டுறாம தினந்தோறும் வழிய அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க இப்ப நீங்க. இன்னைக்கு விட்டு நேத்தானே குர்ஆன் பயம் கேட்டோம். அடுத்த வாரம் பார்த்துக்கிறோம். அடுத்த மாசம் பார்த்துக்க இன்னைக்கு போட்டு போடல. அவ்வளவு சீரியஸா உண்மை உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. உண்மையா தெரியுது. அத உண்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழி எல்லாம் அறிவிப்பான் என்று விடாம வழி அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க நீங்கள் அனைவரும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய செயல்கள் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நேற்று இருந்தத இன்னும் கேட்போம். இன்னும் ஓதுவோம். ஓதுவோம் தான் போயிட்டே இருக்குது. வழியை அதிகப்படுத்தி கடைசியில் உங்களுக்கு உங்களை புரிந்து கொண்டு உண்மையிலேயே இந்த பெண்ணும் ஆணும் உண்மையிலேயே குர்ஆன் ஈமான் கொண்டு விடாமல் கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள் என்று அல்லாஹ் உங்களைப் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு உங்களுக்கு நீ தக்குவாவை அடைவதற்கு சரியான ஆள் நீதான்ப்பா என்று உங்களுக்கு அல்லாஹ் அளிக்கின்றான். தக்குவாவை அளிக்கின்றான். புரிஞ்சதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? படிங்க. 18. எனவே இவர்கள் தங்கள் பால் திடுக்கூறாக அவ்வேளை வருவதை அன்றி வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா? இவ்வளவு தூரம் ஆட்டமும் பாட்டமும் எந்த சொல்லையும் கேட்காம எந்த மதிப்பு மரியாதையும் தெரியாம ஆட்டம் போட்டுறாங்களே இவங்க. திடீரென்று இவங்க வேதனை பிடிக்காம வச்சுக்கிறாங்கல்ல. திடீரென்று சொல்லிக் கொள்ளாமல் திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை இவர்களை பிடிக்கும் என்பதை மறந்து இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அந்த திடீரென்று வேதனை வருவதற்கு முன்னர் நாம் உஷாராகி விடுவோம். குர்ஆனும் கையுமா இருப்போம். இதை நம்ம செய்ய வேண்டிய காரியம். படிங்க.
அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன. இப்போ அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் வந்துவிட்டன. அந்த ஒவ்வொருத்தனையும் அழிக்கக்கூடிய அடையாளங்களும் வந்துவிட்டன. இவன் தன்னுடைய வரக்கூடிய அடையாளத்தையும் கண்டும் காணாம உட்கார்ந்திருக்கிறான். கியாமத்து நாள் வரக்கூடிய அடையாளங்களையும் இவன் வந்தும் கண்டு கண்டு உட்கார்ந்துருக்கிறான். அடையாளம் வந்துருச்சு. அது அடையாளம்னு தெரியவில்லை. இவனுடைய கதை முடிவதற்கு அடையாளம் வந்துருச்சு. இது அடையாளம் என்று அவனுக்கு தெரியவில்லை. தன்னுடைய மரணத்த நிச்சயமாக நான் அனுபவிக்கப் போகிறோம் என்ற அடையாளம் அவனுக்கு வந்துவிட்டது. அதையும் தெரியாமல் இவனுடைய ஆட்டம் போய்க் கொண்டிருக்கின்றது இந்த உலக வாழ்க்கையில். ம். இது அடையாளம். ஆக்- படிங்க. ஆகவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு ஜிகிர் எவ்வாறு பயனளிக்கும்? ம். இப்ப எப்படிப்பா நான் உனக்கு குரான் கொடுக்கும்போதே சொல்லிட்டேன். ஜிக்ர் ஆக்கன்னு, ஜிக்ரா மாத்தன்னு, ஜிக்ர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்ப உயிர் போற நிமிஷம் வந்துருச்சு. இன்னும் அடுத்த செகண்ட் உயிர் போக போகுது. இப்ப உனக்கு ஜிக்ர் எப்படிப்பா உதவி செய்யும் உனக்கு? நீ எந்த வகையில ஜிக்ர் கத்து எப்ப குரான் ஓதப் போற? பயனளிக்காது. இப்போ இந்த சமயத்துல உனக்கு எந்த பயனும் அளிக்காது. உயிரை வாங்குகின்ற சமயத்தை விட்டுருங்க, விட்டுருங்க. நான் என்ன ஒழுங்கா வேலை செய்றேன், ஒழுங்கா ஓதுறேன், நான் நல்ல காரியம் செய்றேன் என்று கத்துவான் உயிரை வாங்கும் பொழுது. இப்பொழுதுதான் புத்தி வந்தது அவனுக்கு என்று மலக்கள் கேட்பார்கள். யாரை கேட்டது போல் ஃபிரௌனை மலக்கள் கேட்டாங்கல்ல. தண்ணீல மூழ்கும் பொழுது நானும் மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் கத்துனான்ல. அப்ப மலக்கு என்ன சொன்னாங்க? இப்பந்தான் புத்தி வந்தவனுக்கு சற்று முன்வரை அயோக்கியனாகவும் எதிராளி அருந்தியப்பா இப்ப புத்தி வந்ததா? இப்பொழுது இனி கிடையாது. டைம் பாஸ் ஆயிடுச்சு. கதை முடிந்தது உனக்கு என்று உயிரை வாங்கி சென்றார்கள். இருப்பினும் உன்னுடைய உடலை பின்னால் வரும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சியாக வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த உடல் யார் தக்குவா உடையவர்களா இருக்கின்றார்களோ அவர்களால் அந்த உடலை அந்த கடலில் மிதந்து கொண்டு உடலை பார்க்க முடியும். யார் உடலை? ஃபிரௌனுடைய உடலை. பின்னால் வரும் மக்களுக்கு அதை நாம் அத்தாட்சியாக ஆக்குவோம் சொல்லிதானே உயிர் வாங்குறாங்க. அந்த இடத்துல அவனுடைய உடல் இருக்கின்றது. நம்ம கண்ணுக்கு தெரியாது. தக்குவா உடையவர்களுக்கு தெரியும். ஜிக்ரு செய்பவர்களுக்கு தெரியும். கண்ணால பாருங்க அவன. எப்படிப்பட்டவன் இருந்தான்னு பாருங்க. உடல பாருங்க. எல்லா விஷயத்தையும் பாருங்கன்னு சொல்றான். நான் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணேன்னு பாருங்க. அதையும் பார்க்க சொல்றான். எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்க சொல்லுகின்றான். பார்த்துக்குங்க. எப்ப இருக்கு பாருங்க. படிங்க. 19. ஆகவே நிச்சயமாக அல்லாவை தவிர நாயன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. ஆக நபியே, நீ அறிந்து கொள்ளும் அல்லாஹ்வைத் தவிர வேறு இலாஹி, வேறு ஆண்டவன் கிடையாது என்பதை நபியே நீ நன்கு அறிந்து கொள்வீராக. அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன அந்த வாக்கியம் நம்மையும் பார்த்து சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு நாயன் கிடையாது, ஆண்டவன் கிடையாது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கும் சொல்லுகின்றான். இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் மூமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுவீராக. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான். உம்முடைய பாவத்திற்காகவும் மூமின்களான பெண்களுக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு துஆ கேட்க சொல்றான் ஆண்டவன்? பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான்? மூமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும். இப்போ அவங்க துஆ கேட்டாங்க. அந்த துஆ எப்பொழுதுமே இருக்கின்றது. இப்போ நாம் அனைவரும் மூமின் ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த துஆ இறங்கும். நாம் ஒழுங்காக ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த துஆ நம்மீதும் பலிக்கும். ஏற்கனவே துஆ கேட்டுட்டு போயிட்டாங்க. அந்த துஆ எப்பொழுதும் இருக்கின்றது. உலகம் அழியும் இருக்கின்றது. யார் மூமினான ஆண்களும் பெண்களும் இதில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ரசூலுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிப்பான். நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு அளிப்பான். அவ்வளவுதான்ப்பா. அந்த துஆ நமக்கா எப்போதுமே காத்துட்டு இருக்குது. உங்கள் மீது இறங்குவதற்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்?
இந்த குரானை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். படிங்க. அன்றியும் உங்களுடைய நடமாட்டத்தையும், நடமாட்ட தலத்தையும், உங்கள் தங்கும் இடங்களையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான். ம். மேலும் உங்க நடமாட்டம், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இந்த குரானை ஓதி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்க நடமாட்டம் எப்படி இருக்கு என்பதையும், நீங்க தங்கும் இடத்தையும், நீங்க வாழும் இடத்தையும், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் விதத்தை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கின்றான். நீங்கள் தான் இப்பொழுது நாம் அனைவரும் தான் இப்பொழுது அல்லாஹ்வின் ஆசைப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி நமக்காக ஏற்கனவே துஆ கேட்டுவிட்டு போய்விட்டார். அந்த துஆவை நாம் நம் மீது இறங்கச் செய்வதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். பிஸ்னில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த வாரம் மேற்கொண்டு சந்திப்போம். உங்களுக்கு 5, 6 கேள்வி கேட்டிருந்தேன். நல்லபடி யோசித்து இந்த குர்ஆன் பயான்ல கொடுங்கம்மா. வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.